Kids Africana, we wish you a Merry, Merry Christmas. Merry, 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 Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you. மகன் தூயாவின் திரியக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பான எனக்கு இறை மக்களே, உபாகமம் 32 அதிகாரம் 7வது வசனம். தலைமுறை தலைமுறையான வருஷங்களை கவனித்துப்பார், உன் தகப்பனிடம் கேள், அவன் அறிவிப்பான், முதியோரிடம் விசாரி, அவர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு இறை மக்களே, தலைமுறை தலைமுறையான வருஷங்களை கவனித்துப்பார். இன்றைக்கு மனிதன் வரலாறு படைக்க உருவாக்கப்பட்டவன். கிறிஸ்து எவ்வாறு பிறந்து ஒரு வரலாறை உருவாக்கினாரோ, கிபி என்றும் கிமு என்றும் கிறிஸ்துவனுடைய பிறப்பினால் வரலாறே உருவானது. அதுபோல தலைமுறைகள், இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகம் நிலையில்லாத உலகம். ஆனால் இதற்கென்று ஒரு வரலாறை உருவாக்க ஆற்றல் கொடுத்தவர் ஆண்டவராகிய கடவுள். தலைமுறைகளை நினைத்துப்பார், வருஷங்களை. மோசேயின் காலம், ஆபிரகாம் காலம் தொட்டு நோவாவின் காலம் தொட்டு அவர்களையெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் எவ்வளவு அற்புதமாக ஆசீர்வதித்தார். அவர்கள் எவ்வளவு அழகாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை என் அன்பு தேவ ஜனமே நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் தலைமுறை தலைமுறையை கவனித்துப்பார். நம்முடைய முன்னோர்கள், திருமறையில் இருக்கிற மூதாதையர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே என்ற போன்ற அனைத்து அடியார்கள், யோபு, தாவீது, எலியா, எலிசா போன்ற அனைத்து அடியார்களையும் கடவுள் எவ்வாறாக அன்பாக வழிநடத்தினார் என்பதை பார்த்தோம். அன்பு தேவனுடைய ஜனமே, இதை பார்த்தும் நாம் தலைமுறைகளை மறந்துவிட்டு நாம் வாழுகிறது தான் வாழ்க்கை, இந்த நிலைதான் நிலைக்கும் என்று நாம் பொய்யான மாய்மாலமான ஒரு நிலையை தங்கிக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. உன் தகப்பனிடம் கேள். அப்படி ஒருவேளை தெரியவில்லை என்று சொன்னால் உன் தகப்பனிடம் கேள், உன்னுடைய முதியோரிடம் கேள். இன்னைக்கு சாலமோன் ஞானி சொன்னான், தகப்பனுடைய போதகத்தை தள்ளாரே. தகப்பன் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, இந்த உலகத்துக்காக அவன் சொல்லாமல் வாழ்கிறவன், வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் வாழ்கிறவன். தகப்பனுடைய அன்பு ஒரு பெரிய ஆழமான அன்பு. ஆழம், கடலின் ஆழம் எவ்வளவு என்று உங்களுக்கும் எனக்கும் மேலே இருந்து பார்த்தால் அது தெரியாது. அதுபோலதான் தகப்பனுடைய அன்பு இந்த உலகத்தில் அவ்வளவானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய தகப்பனாக இருந்து நமக்கு அன்பை எவ்வளவு வெளிப்படுத்தினார், சிலுவை வரை, மரணம் வரை. அதுபோலதான் தகப்பனிடம் கேட்க சொல்கிறார். தகப்பனுடைய யோசனையை, புத்திமதியை. சில குறிப்பிட்ட வயது வந்தவுடனே பிள்ளைகள் பெற்றோரை, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறார்கள். அநேக நேரங்களில் பிள்ளைகள் அதைத்தான் தவறான ஒரு வழிநடத்தல். தகப்பனுக்கு ஒன்று தெரியாது. இன்றைக்கு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர், கணினி, மொபைல் கை அலைபேசி உலகத்தில் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் இன்னும் அப்டேட் ஆகவில்லை என்று நினைக்கிறார்கள். தகப்பனுடைய போதகம் அத்தனை கணினி உலகத்துக்கும் கட்டுப்பட்டது. முதியோர்கள், இன்றைக்கு முதியோர்களை ஏற்றுக்கொள்வதற்கு வீட்டுகளிலே இடமே இல்லை. அவர்களை கொண்டு போய் அனாதை இல்லங்களில் விட்டு விடுகிறோம். அப்படி அனாதை இல்லங்களில் விடுவதனால்தான் அந்த வீடு தரங்கட்டு போகிறது, சீர்கட்டு போகிறது. அங்கே வியாதியோடும் பிரச்சனையோடும் சாபத்தோடும் ஒழுக்கக்கேடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதியோர்கள் ஒருவர் இருந்தால் பிள்ளைகளை யோசிப்பார்கள், பெற்றோர்களை யோசிப்பார்கள், அவர்களுக்கு புத்தி ஆலோசனை சொல்வார்கள். ஆகவே எப்பொழுதும் நமக்கு தலைமுறைக்கு ஆண்டவராக, தகப்பனாக, முதியவராக நம்முடைய அருமை ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்தார். அவருடைய வழியிலே நாம் நிற்போம். அவருடைய யோசனைகளை, அவருடைய ஆலோசனைகளை கேட்போம். கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, கிருபையாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி, 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 கோடாகோடி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். என் தலைமுறைகள் உனக்கு தெரியும். ஆண்டவரே,
இதோ எங்களுடைய தலைமுறைகளை கவனித்து பார்க்க சொல்லியிருக்கிறீர். தகப்பனுடைய போதகத்தை கேட்க சொல்லியிருக்கிறீர். முதியோரின் ஆலோசனையை கேட்க சொல்லியிருக்கிறீர். நாங்கள் இவற்றையெல்லாம் இதுவரை செய்யாமல் இருந்தோம். ஆகவே தான் எங்களுடைய வீடும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய திருச்சபையும் கெட்டு போகிறது. ஒரு முதியோருடைய ஆலோசனை கூட இந்த திருச்சபையில் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கு இளைய தலைமுறை என்ற பேரில் அவர்கள் உள்ளே நுழைந்து இந்த திருச்சபையும் குடும்பங்களை சமுதாயத்தை சீர்குலைத்து கொண்டு இருக்கிற பொல்லாத அந்த சத்ருவாக இருக்கிற அந்த மக்களை நீர் ஆண்டவரை அப்புறப்படுத்தி போட்டு முதியோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தகப்பனின் ஆண்டவராகிய கடவுளுடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க எங்கள் துணை புரிந்தரணும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன்.